இன்னைக்கு நான் வெளியில போயிட்டு வந்ததுல ஒரு பயங்கரமான அனுபவம். என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ் இருக்காங்கல்ல. யாருன்னு தெரியுமா? செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ்னா, அந்த 2 கட்டாம் பசங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதான் அவங்களுக்கு நான் வச்ச பேரு வந்து செகண்ட் ஸ்டாண்டர்ட் பாய்ஸ்ன்னு வச்சிருக்கேன். ஏன்னா, அவனுங்க வந்து ரோட்ல போம்போது நாம ஒழுங்கா போயிருந்தா கூட அவனுங்க ஜிக்கு ஜாக்கு போவானுங்க. ஸோ நம்ம பார்த்த உடனே நமக்கு பயமா ஐய்யய்யோ! வண்டி கீழ விழுந்துற போறோமே அப்படின்ற மாரி. நமக்கே இப்படி இருக்குன்னா, அந்த வயசானவங்க, அப்புறம் அந்த லேடீஸ்லாம் கஷ்டப்பட்டு பயந்து பயந்து வண்டி ஓட்டுறாங்க பார்த்தீங்களா? அவங்கலாம் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஸோ இந்த மாரி போகக்கூடாதுன்ட்டு எவ்வளவோ எச்சரிச்சோம். நெறையா வந்து ஆ ஆக்சிடென்ட்ஸு இதனால மரணங்கள் எல்லாம் நெறைய நடந்திருக்கு. அப்ப கூட இவங்களுக்கு வந்து புத்தி வராம, இவங்க இந்த மாரி வண்டி ஓட்டுறதுன்றது பாதுகாப்பான ஒரு விஷயம் கிடையாது. அதனால இவங்களுக்கு நாம சொல்லக்கூடிய அட்வைஸ் என்னன்னா, தயவுசெய்து வீட்ல இருக்கிற அம்மா, அப்பா அவங்கள மனசுல வச்சு வண்டிய ஓட்டுங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய சின்சியர் அட்வைஸ். ஸோ லைஃப் வந்து ஒரு தடவ தான். அந்த லைஃப் போச்சுன்னா மறுபடியும் வராது. அதனால நீங்க சேஃபா ரைட் பண்ணுங்க. மத்தவங்களையும்